நமஸ்காரம். நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் மகாலயபட்சம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரெங்கன் நகர் வாழ, ஷடகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. இந்த வருஷம், அதாவது 2025 ஆனி மாத கடைசியில் ஆரம்பித்து, அதாவது செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பித்து பௌர்ணமிக்கு அடுத்த நாள், இதுதான் வழக்கம். எப்பயுமே பௌர்ணமிக்கு அடுத்த நாள் ஆரம்பித்து கடைசியாக அமாவாசையில் முடியும். இந்த 16 நாட்கள், அதாவது பிரதமையிலிருந்து அடுத்த பிரதமை வரும், அந்த தேய்பிரை வரையிலும் ஆரம்பித்து அமாவாசை முதல் அடுத்த நாள் பிரதம வரலும் வருகின்ற 16 நாட்கள். இந்த நாட்களில் நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுறது, பித்ருக்கள் வழிபடுறது ரொம்ப அவசியம். இதில் நம்ம இருக்கிற 16 நாளும் நம்ம ரொம்ப ஆச்சாரமாக அனுஷ்டானமாக இருக்க முடியல அப்படின்னா கூட, அட்லீஸ்ட் ரொம்ப முக்கியமான நாட்களில் நம்ம முன்னோர்களுடைய வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இது ஒரு பெரிய நல்ல விஷயங்களை நமக்கு கொண்டு சேர்க்கும் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக வகுத்து கொடுத்த ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள். அந்த வழிபடி ஏன் மகாலயபட்சம் ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதனுடைய அர்த்தமே மகான பெருசு, பட்சம், மகாலய பட்சம் அப்படின்னா எல்லாருக்குமே, நம்மளுடைய தாய் தந்தையர்களுக்கு மட்டுமில்லாமல் எல்லோருக்குமே, கூட பிறந்தவர்கள் இறந்து போயிட்டாங்க, அல்பாயுசில் போயிட்டாங்க, இல்லை ஒரு சிலருக்கு குழந்தை இல்லை, நம்மளுடைய உறவினர்களுக்கு, அதாவது சித்தப்பா, மாமா, அத்தை, சித்தி, அவங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு திவசம் பண்ண முடியாது. அந்த பட்சத்தில் அவர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது தான் இந்த மகாலயபட்சம் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வச்ச ஒரு விஷயம். இந்த 16 நாட்கள் வருகின்ற திதிகள், தேய்பிரையில் வருகின்ற இந்த திதிகள், நம்மளுடைய முன்னோர்கள் இறந்த திதிகள் வந்தால் நம்ம கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு வளர்பிறை தேய்பிரை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் அவர்கள் இறந்த திதியில் தாராளமாக நீங்கள் திதி தர்ப்பணம் பண்ணலாம். இதுதான் நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது நீங்கள் ஓடுகின்ற நதி, ஆறு, இந்த இடத்துல போய் கொடுக்கறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதுலேயும் 12 மணிக்கு கொடுத்தா ரொம்ப சிறப்பு. ஜஸ்ட்டு எள்ளும் தண்ணியும் நீங்கள் அவர்களுக்கு உணவாக கொடுக்கறது தான் அவங்கள போய் சேரும். அந்த எள்ளும் தண்ணியும் சேரும்போது அது ஆவியாக மாறி நம்முடைய பித்திருக்களுக்கு போய் சேரும். நீங்கள் கேட்கலாம், நிறைய பேர் கிண்டலுக்கும் சொல்லலாம், இது எப்படி சார் எள்ளு தண்ணி போனால் அவங்களுக்கு போய் சேர்ந்துருமா அப்படின்னு. இப்போது நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. அந்த வெளிநாட்டில் அவங்க டாலரில் கொடுக்கலாம் மணி, சிலர் கனடியன் கரன்சியில் கொடுக்கலாம், ஏன் யூஏஇயில் ரியாதுடைய கரன்சியில் கொடுக்கலாம். ஆனால் பட் நமக்கு இங்கே வரும்போது அது ருப்பீஸில் தானே கன்வெர்ட் ஆகுது இந்த காலகட்டத்தில் டிஜிட்டலாக. அந்த மாதிரி தான் இந்த விஷயமும். நம்ம சயின்டிஃபிக்கலாக ரொம்ப அசஸ் பண்ணி போனோம் அப்படின்னா எந்த விஷயத்துக்குமே ஆன்சர் கிடைக்காது. ஆனால் இது செய்கிறது அவ்வளோக்கு அவ்வளோ மகத்துவமான, உத்தமமான நல்ல பலன்களை நமக்கு, நம்மளுடைய குழந்தைகளுக்கு, வம்சங்களுக்கு சேர்க்கும் அப்படின்றது ஒரு அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள், எஸ்பெஷலி தந்தை இல்லாதவர்கள் அவசியம் இந்த நாட்களில் கொடுக்கறது சாலச் சிறந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓடுகின்ற ஆறுகளில், நதியோரங்களில் கொடுக்கறது பெஸ்ட் ரிசல்ட்ஸை நிச்சயமாக கொடுக்கும். ஜஸ்ட் எள்ளு தர்ப்பணம் இருந்தால் போதும். அந்த பட்சத்தில் எந்தெந்த நாட்களில் நம்ம கொடுக்கணும்? சார், நம்மளால் 16 நாள் கொடுக்க முடியாது, எங்களுக்கு வேலை ரொம்ப பிஸியாக இருக்குது, வெரி வெரி டஃப் சுச்சுவேஷன் இன்றைக்கி இருக்க டே அண்ட் ஏஜில், அதனால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் சொல்லுங்கள், அந்த நாளில் நம்ம பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற இந்த மகாலயபட்சத்தில் உணவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நான்வெஜிடேரியன்ஸு இந்த 16 நாளில் எக்காரணம் கொண்டும் மாமிச உணவை தவிர்க்கிறது நல்லது. அதே போல் ஒரு சில விஷயங்கள், வெங்காயம், பூண்டு,
இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்த்தா சாலச் சிறந்தது. எந்த நாட்களில் நம்ம தர்ப்பணம் முக்கியமாக கொடுக்கலாம்? 16 நாள். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், முதல் நாள் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக கடைசி நாள், அதாவது நான் சொல்லக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதம வரலும் இது பண்ணுறது பெஸ்ட். நடுவில் விட்டுடாதீங்க. இது எல்லா மதத்துலேயும் ஒரு சில கோட்பாடுகள் உண்டு. ஒரு வைராகத்தோடு அந்த மக்கள் பண்ணுறா. அந்த பட்சத்தில் நம்ம இந்து மதம் நேற்று இந்து தோன்றின ஒரு மதம் கிடையாது. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தோன்றின விஷயம். நம்ம முன்னோர்கள் நமக்காக வகுத்து கொடுத்த ஒரு விஷயம். இதில் நம்ம பண்ணுறது எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதில் நம்ம ஒரு கண்ணியமாகவும் உபவாசம் இருந்து நம்ம கடைபிடித்து வந்தோம் அப்படின்னா அவர்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்றது பரிபூர்ணமாக நமக்கு வந்து சேரும். இதுதான் அதனுடைய உள்ளர்த்தம், தாற்பயமும் கூட. உங்களால் அட்லீஸ்ட் வெளியில் சாப்பிட முடியாது, வெளியில் சாப்பிட முடியாமல் இருக்க முடியாது அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் உங்களுடைய டயட்டை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிங்க. நான் சொன்ன மாதிரி மாமிசம் வேண்டாம், இந்த வெங்காயம், பூண்டு அந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்த்துறது பெஸ்ட். முடியல அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் கோ ஹெட். ரெண்டாவது, ஒரு வேளை நீங்கள் உணவு, அதாவது அரிசி சாதம் சாப்பிட்றீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. இரவு நேரத்தில் பலகாரமாக, அதாவது டிஃபன், அது தோசையோ இட்லியோ சாப்பிட்றது பெஸ்ட். இப்போது முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது எந்தெந்த நாட்கள், நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 5 நாட்கள் சொல்கிறேன். அந்த நாட்கள் மட்டும் இந்த தர்ப்பணம் கொடுக்கறது பெஸ்ட்டாக இருக்கும். முதல்ல வந்து மகாபரணின்னு சொல்லக்கூடிய அந்த நாள், இந்த மகாலயபட்சத்தில் வரக்கூடிய 12ஆம் தேதி வரக்கூடிய மகாபரணி அன்னைக்கு பஞ்சமி திதியும் வருது. அந்த நாளில் கொடுக்கறது பெஸ்ட். ஒன்று. ரெண்டாவது, 14வது நாள், அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி நான் சொல்கிறது. நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து மகாபரணி செப்டம்பர் 12, அதுக்கு அடுத்தது செப்டம்பர் 14. அன்னைக்கு கொடுக்கறது வெரி பெஸ்ட். அதுக்கு அடுத்தது 15. இந்த 15ஆம் தேதி வரக்கூடிய திதி வந்து அந்த வேதி பாதம்னு நம்ம சொல்லக்கூடிய நாமயோகம் வரக்கூடிய நாள். அந்த திதியில் அந்த நாமயோகத்தில் நீங்கள் அட்லீஸ்ட் உங்களால் தர்ப்பணம் பண்ண முடியல அப்படின்னா கூட ஒரு 5 பேருக்கு உணவு நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குறீங்க, அன்னதானம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக கழியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு செப்டம்பர் 12 மகாபரணி, 14 அதாவது மத்தியம அஷ்டமி அந்த திதியில் பண்ணுறது பெஸ்ட். அதுக்கு அடுத்ததாக 15 செப்டம்பர் 15ஆம் தேதி வேதிபாதம் நாமயோகம் வரக்கூடிய நாள். அந்த நாளில் பண்ணுறது சாலச்சிறந்தது. அப்புறம் 17ஆம் தேதி புரட்டாசி 1 மாசப்பிறப்பு அன்றைக்கும் நீங்கள் பண்ணுறது வெரி பெஸ்ட்டு டே. அன்றைக்கி தர்ப்பணம் பண்ணி யாருக்காவது ஒரு 1 இல்லை 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அந்த அன்னதானம் பண்ணும்போது நிச்சயமாக தண்ணீரோடு கூட ஒரு வாட்டர் பாட்டில் சேர்த்து வாங்கி கொடுங்க. இது வந்து நிச்சயமாக பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். கடைசியாக 21ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 21 அன்றைக்கி தான் மகாலயபட்ச அமாவாசை. இந்த எந்த நாளும் பண்ண முடியல, 4 நாள் என்னால், எங்களுக்கு வேலையில் கொஞ்சம் கூட பிரேக் இல்லை சார். ஸோ ஒரே நாள் எங்களால் முடியும் அப்படின்னா அது மகாலயபட்ச அமாவாசை அன்றைக்கி நீங்கள் பண்ணுறது தர்ப்பணம் பெஸ்ட் ரிசல்ட்ஸை நிச்சயமாக கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 5 நாட்கள் மிஸ் பண்ணாதீங்க. அதுலேயும் 15ஆம் தேதி வரக்கூடிய இந்த வேதிபாத நாமயோகம் வரக்கூடிய அந்த நாள் பெஸ்ட் ரிசல்ட்ஸை கொடுக்கும். அன்றைக்கி அவசியம் நீங்கள் வந்து இந்த மகாலய பட்ச நாட்களில் ஒரு நாள் நீங்கள் பண்ணுறது ஒரு பெரிய ரிசல்ட்ஸை கொடுக்கும். நீங்கள் அந்த ஒரு நாள் பண்ணினாலே உங்களுடைய ஆன்சிஸ்டர் மூதாதையர்களுக்கு எல்லாருக்குமே போய் அந்த எள்ளும் தர்ப்பணமான உணவு அப்படின்றது வந்து நிச்சயமாக போய் சேரும். அது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம்.